இன்னைக்கு லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் ரெண்டே விஷயம் தாங்க வந்து பெரிய டிபேட்டபிளாக மாறி இருக்கு. ஒன்று பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, இன்னொன்று முதல்வர் பண்ண அந்த ஒரு ஆக்ஷன். நம்ம திரும்ப பண்ணி பார்ப்போமா? எஸ், இந்த ஒரு ஆக்ஷன் தான் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. எங்கே எதை ஓப்பன் பண்ணாலும் அந்த ஆக்ஷன் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறவங்கள இன்னைக்கு தற்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் சட்டசபையில் பல்வேறு விஷயங்களை வந்து பேசினார். குறிப்பாக திமுகவை ஒரு ஒரு என்ன சொல்றது போட்டு பொழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா அதோடைய கதறல் சத்தம் இன்னுமே வந்து கேட்டுட்டு இருக்கு. திமுகவினர் ஒவ்வொருத்தருமே இதை வந்து பேசிட்டு இருக்காங்க. திரு உதயநிதி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி திரு விஜய் அவர்கள் திமுக வச்சு செஞ்சாரு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். தாவேகானுடைய முதல் சட்டமன்ற தொடர் வந்து நடந்துச்சு. அதனுடைய கடைசி நாளான இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசினாரு. அவர் மீது இதுக்கு முன்னாடியும் வச்ச எல்லா விமர்சனத்துக்கான பதிலடியா அந்த ஒரு ஸ்பீச் அப்படின்றது வந்து அமைஞ்சிச்சு. அவரு வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில எல்லார் வீடுகள்லயுமே பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குங்க. ஆனா இன்னைக்கு காலைல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே வந்து டிவி முன்னாடி தான் இருந்தாங்க. அதுவும் சட்டசபையில என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. குறிப்பா இளைஞர்கள், இதுதாங்க மாற்றம். ஸோ இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தை நோக்கி பார்க்குறாங்க. சீரியல் பார்த்து இந்த பெண்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து சட்டசபையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறாங்க. அப்படின்னா எல்லாருக்குமே அரசியல் தெரியுது, எல்லாருக்குமே அரசியல் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணமும் திரு விஜய் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துல நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம், இதுக்கு காரணம் வந்து மக்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு. அதே மாதிரி நான் ஏதோ ஷூட்டிங்ல இருந்து டைரக்டா சட்டசபை வந்துட்டேன், டைரக்டா வந்து சிஎம் ஆயிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பல வழிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, பல சூழ்ச்சிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தான் மக்களோட சக்தினால இன்னைக்கு நான் வந்து சிஎம்மா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஜாதி, மதம், பணம், இந்த அரசியல் கட்டமைப்பு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பணம் வச்சிருந்தா ஜெயிச்சிடலாம், சாதிய கட்டமைப்பு இருந்தால் ஜெயிச்சிடலாம், மத கட்டமைப்பு இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து அரசியல் இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தல் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்கோம். மக்களுடைய சக்தி இருந்தால் யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம் அப்படின்றத வந்து நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த பண அரசியலை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கரூர் விஷயமா வந்து ஒரு சில விஷயங்களையும் பேசியிருந்தாரு. கரூரில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரிலங்க. ஆனால் இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து எம் மீது பழிய போடுறாங்க, இது வந்து வேற லெவலில் இருக்குது, இந்த மாதிரியான டாக்டிக்ஸாக எனக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அங்கே நடந்ததுக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு வந்து என் மீது பழிய போடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த கூட்டணிகளுடைய கட்சிகளுடைய தயவும் இல்லாமல் 35% ஓட்டுக்களை பெற்று இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதன்மையான கட்சியாக இருக்கோம், ஆளும் கட்சியாக இருக்கும். நான் வந்து முதல்வராக இருக்கேன். அது காரணம் வந்து மக்கள் தான், மக்களை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திமுக இந்த 2-3 நாட்களாக பல்வேறு விமர்சனங்களை அவர் மீது வந்து வச்சாங்க. அதுக்கான பதிலடியாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த மின்வெட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து யார் காரணம், இது வந்து ஒரு டெம்பரரியான பிரச்சனை, இது வந்து கடந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த மின்வெட்டு பிரச்சனைகள். அதை நாங்கள் கூறிய சீக்கிரம் வந்து சரி பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மின்தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் இருக்கவே இருக்காது. அதுக்கான நடவடிக்கைகள் நான் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து கடந்த ஆட்சியில் நீங்கள் பண்ண தப்பு தான், நீங்கள் அதை சரியாக கையாளாமல் இருந்ததால் தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை, அதுக்கான விடை தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, அதை நாங்கள் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடுவோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. நிதிநிலை இந்த மாதிரி மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் கூட விவசாயிகளுக்கான அந்த பயிர்க்கடனை நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம், கூடிய விரைவில் முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த பார்ட்டி ஃபண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை வந்து இப்போ புதுசாக வந்து ஸ்கூல் கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காலமாகவே தமிழக அரசியலில் இருக்குங்க. கடந்த 60 ஆண்டுகளாகவே இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற விஷயம் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்து அந்த பார்ட்டி ஃபண்டாக வந்து போகும். அது வந்து அந்த கட்சிக்கான நிதியாக போகும், அந்த அமைச்சர்களுக்கான நிதியாக போகும், எம்எல்ஏக்களுக்கான நிதியாக போகும், முதல்வருக்கான நிதியாக போகும். ஆனால் இதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து அரசினுடைய கஜானாக்கு வரும். நாங்க வந்து திரும்பவும் சொல்றோம், நாங்க வந்து மக்களுடைய பணத்தை ஒரு பைசா கூட நான் வந்து கை வைக்க மாட்டேன், நானும் தொட மாட்டேன், என் கூட இருக்கவங்களையும் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தொட்டவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பக்கம் வந்து ட்ரிகர் ஆகுறாங்க. என்னன்னா அவங்களோட மெயின் இதுலயே வந்து கையை வச்சுட்டாரு இல்லையா, இதுவரையும் நான் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதுதான் எதிர்கட்சிகள்ல இருந்து பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் வந்து இருக்கு. எனக்கு ஒண்ணுதாங்க புரியல, 75 வயசு பாரம்பரிய கட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே வந்து இளைஞர்கள், புதிதா வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கவங்க. அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு பிறகு இவங்க வந்து பேசுறாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆதாரத்தோட விடை சொல்றாங்க. ஆனா அப்படியே அந்த பக்கம் பாருங்க, விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே 1008 குறுக்கீடுகள் வந்து இருந்துச்சு. அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர்லாம் வந்து அப்படின்னு வந்து சொல்றாரு அமைச்சரை பார்த்து. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான மரபு அப்படின்னு வந்து தெரியல. உதயநிதி அவர்கள் மரபு அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா இது வந்து எந்த மாதிரியான மரபு அப்படின்னு வந்து தெரியலங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அரசுகிட்ட இருந்து நீங்க பதில வந்து எதிர்பார்க்குறீங்க, அதை அவங்க சொல்ல வரும்போது ஏன் வெளியே ஓடிடுறீங்க அப்படின்றது வந்து தெரியலங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் உள்ள பேச வேண்டியதெல்லாம் வந்து வெளில பேசிட்டு இருக்காரு. ஏன் அதை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்களா, இல்லை அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வெளிவரும்னு பயப்படுறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு திமுக வெளிநடப்பு பண்ணதை நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்த வந்து ஒரு குட்டி கதை மூலயமா வந்து சொல்லியிருந்தாரு. அதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இருப்போம். ஆனால் அதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட பலருக்கும் இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் இல்லாத ஒருவரை பற்றி பேசுவது அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னும் வந்து ஒரு சில வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு திமுக வந்து திரு விஜய் அவர்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோ அவதூறுகள் அவர் மேலே பரப்பப்பட்டிருக்கு, அவ்வளோ சதிகள் வந்து அவருக்கு எதிராக வந்து செஞ்சுருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் திரு விஜய் அவர்கள் வந்து அந்த குட்டி கதையை சொன்னது, அந்த அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னது கூட அதனுடைய வெளிப்பாடு தான். அவர் வந்து அதை வெளிப்படுத்தல எந்த தவறும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைலைட் ஆஃப் ஹைலைட் அப்படின்றது அந்த ஐகானிக் ஒரு இதுதாங்க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணும்போது அது வந்து திமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் ஒரு எழுச்சியும் ஏற்படுத்திருந்துச்சு. ஆனா திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பண்ணும்போது எதிரிகள் கூட அவர் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அந்த குட்டி கதையை சொல்லும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி முகத்தை வந்து கேமரால காட்டினாங்க. அவ்வளோ வந்து சிரிச்சுட்டே அவர் வந்து அதை ரசிச்சுட்டு இருந்தாரு. நிறைய பேர் இந்த ஒரு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ற பதாகையோட திமுகவினர் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வாயை திறந்தோன்னே எல்லாருமே வந்து ஏஞ்சி ஓடுறாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து அவர் சொன்ன மாதிரி கொளத்தூர்ல 5 நிமிஷம் அவர் வந்து பேசினதுக்கே என்ன ஆட்டம் கண்டுச்சு. ஸோ அவர் வந்து திரும்ப பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றது வந்து திமுகவுக்கு தான் நல்லதில்லை அப்படின்ட்டு வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்றதை நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தாவேக்கா வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்கும் திமுகவால பதில் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாத்தையும் ஆதாரத்தோட அவங்க வந்து சொல்றாங்க. கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகள், ஊழல்கள், எவ்வளவு கமிஷன் வாங்கி இருக்காங்க, ஸோ எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து புள்ளி விவரத்தோட அவங்க வந்து கையில வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது தான் அதுக்கு பதில் சொல்ல முடியாம, பதில் சொல்ல திராணி இல்லாம வந்து திமுகவினர் வெளிநடப்பு பண்றாங்க அப்படின்னும் வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இந்த 4 நாள்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது திமுக அவங்க எடுத்த எல்லா ஸ்டாண்ட்லையுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து கொடுத்த விமர்சனமா இருக்கட்டும், இல்லை முதல் நாளே வந்து விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்னு கொண்டு வந்த பதாகைகளா இருக்கட்டும், கேள்வி கேட்ட அப்புறம் வந்து வெளிநடப்பு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்க்கும்போது தாவேக்கா வந்து மெச்சூராகவும் திமுக வந்து இம்மெச்சூராகவும் பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பொதுமக்களுடைய பார்வையில பார்க்கப்படுது. ஸோ இந்த 4 நாள் பொறுத்த வரைக்கும் 40 நாள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தன் மீது விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. திமுகவினுடைய நிஜ முகத்தை மக்களுக்கு காட்டியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வந்து கட் பண்ணிடுவாங்க, இல்லை ஆளுங்கட்சி பேசும்போது மட்டும் லைவ் இருக்கும், எதிர்கட்சி பேசும்போது லைவை கட் பண்ணிடுவாங்க, அந்த பக்கம் கேமராவே திரும்பாது. இதை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு, என்னோட ஃபேஸ்லாம் காட்டவே மாட்டாங்க. ஆனா
இப்ப நடக்கக்கூடிய இந்த வெளிப்படையான ஆட்சியில இந்த வெளிப்படையா சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது திமுக எந்த அளவுக்கு வந்து பதறி இருக்காங்க அப்படின்றது நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்களுடைய கூச்சலா இருக்கட்டும், குழப்பங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாக்குவாதங்களா இருக்கட்டும், இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் திரு உதயநிதி அவர்கள் வெளியில வந்து இது வெறும் ஒரு ரீல்ஸ் ஆட்சிங்க, முதல்வர் அவர்கள் பேசுறதுல ஒரு 10 ரீல் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல அவருடைய பர்சனல் விவகாரங்களை பத்தி பேசினதா இருக்கட்டும், அவருடைய விவாகரத்து விஷயங்கள் பத்தி பேசினதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க அரசியல் ரீதியா ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது அதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருந்து பதில் சொல்லாம வெளியில வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் பேசுறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த நிகழ்வுகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.